வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே திருமூலர். குருவருள் இன்றி திருவருள் இன்றே தாயுமானவர். ஏன் குருவை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன்னா, குருவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் குரு எப்படி அவசியம்? நாம் இறைவனை பார்க்கணும் என்றால் குரு அவசியம் இல்லைங்களா? அதனால் ஒரு சிறிய கதை, அதன் மூலம் குரு நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு நாள் குருவும் ஒரு சீடனும் 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இரவு பொழுது வந்து விடுகிறது. அவர்கள் 2 பேருமே படுத்து உறங்கி விடுகிறார்கள். மறுநாள் எழுந்துக்கிறாங்க. 2 பேருமே எழுந்து போயிட்டு நீராடி விட்டு போய் சூரிய பகவானை வணங்குறாங்க. வணங்கும்போது ஒரு அசிரீரி அந்த குரல் கேட்குது. இவங்க கவனிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குருவை பார்த்து அந்த அசிரீரி சொல்லுது, இன்று இரவு உன்னுடைய சிஷ்யனை ஒரு கருநாகம் ஒன்று தீண்டி அவன் இறந்து விடுவான். நீ உன்னால் முடிந்தால் நீ காப்பாற்றிக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த குரல் மறைந்து விடுகிறது. அப்போ குருவுக்கு ஒரே யோசனை, எப்படி இந்த நிகழ்வு தடுக்கணுன்றது அவருக்கு சிந்தனை ஒன்றும் புரியல. சரின்ட்டு அதே போல் அன்றைய இரவு பொழுது வருது. 2 பேருமே தூங்கிடுறாங்க. 2 பேரும் தூங்கலை. சிஷ்யன் நல்லா தூங்கிடுறாரு. ஆனால் குருவுக்கு வந்து தூக்கமே வரலை. அவருக்கு முழுவதும் இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் தான் நினைவுக்கு வருது. அதனால் என்ன செய்கிறாருன்னா, முழிச்சிட்டே இருக்கிறாரு. சிஷ்யன் தூங்கிடுறான். அப்போ சொன்ன மாதிரியே இரவு அந்த கருநாகம் வருது. வந்து படம் எடுத்து கிட்ட வந்து நிற்கிது. அப்போ குரு பார்க்குறாரு. பார்த்த உடனே, சரி, அசிரீரி சொன்ன அதே போல் நடக்குது, நீ வந்து சிஷ்யனை தொடக்கூடாதுன்ட்டு குரு வந்து கருநாகத்திட்ட சொல்கிறார். அப்போது கருநாகம் சொல்லுது, இது வந்து காலநிட்ட கட்டளை, நான் வந்து தீண்டித்தான் ஆகணும்னு சொல்லுது. அப்போ குரு சொல்கிறாரு, சரி, நீ தீண்டணும் அவ்வளோதானே, அந்த ரத்தத்தை நீ குடிக்கணும் அவ்வளோதானே, சரி கொஞ்ச நேரம் இருன்ட்டு ஒரு சிறிய கத்தி எடுத்து சிஷ்யனுடைய கழுத்தில் கொஞ்சோண்டா கீறி விட்டுறாரு. அப்போ அந்த ரத்தத்தை கைகளை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அதுவும் குடிச்சிட்டு, அது காலநீட்ட கட்டளை நடந்துச்சு இல்லையா? அப்புறம் அந்த கருநாகம் போயிடுது. அப்போது திடீர்னுட்டு சிஷ்யன் எழுந்து கண் விழித்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது குரு கையில் கத்தி இருக்குது, கழுத்தில் காயம் இருக்குது, ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. அப்போது பார்த்த உடனே குரு கேட்குறாரு, உனக்கு பயமாக இல்லையா ஆன்னு கேட்குறாரு. அப்போது சிஷ்யன் சொல்கிறாரு, நீங்கள் எப்பவுமே எனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்கன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால் நான் பயப்படல. உங்கள் கையில் கத்தி இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே குருவுக்கு அவனுடைய பக்தியை நினைத்து மகிழுறாரு. உடனே அவனை ஆற தழுவிக்கிறாரு. ஏன் இந்த கதைன்னா, சிஷ்யன் எவ்வளோ வந்து குருவை வந்து நம்பிக்கை இருக்குது, அதே போல் குருவை சரணடைஞ்சிட்டா அவனுடைய உயிர் போகிற இந்த சூழ்நிலையிலையும் குரு வந்து காப்பாற்றுறார் இல்லைங்களா? அதனால் குரு வந்து மிகவும் அவசியம். இந்த கதையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அதே போல் சரணடைஞ்சிட்டோன்னு வச்சிங்களேன் குரு வந்து ஒரு நல்ல பாதைக்கு இறைவனை காட்டுவார் அவர் தான் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு கதை. இப்போது குருவை பற்றி சில விஷயம் பார்க்கலாம். அன்னை, தந்தை, குரு, தெய்வம் என்பது முன்னோர் வாக்கு. அன்னை குழந்தைக்கு தந்தையை காட்டுகிறார். குரு தெய்வத்தை காட்டுகிறார். குருவின் துணை இல்லாமல் மனிதன் இறைநிலையை உணர்தலும் அடைதலும் இயலாது அல்லவா? குருவே இறைநிலையை தெளிவாக கருத்துக்கு எட்டும்படி காட்டித் தருகிறார். குரு என்பதன் பொருள் ஆசிரியர் என்பதாகும். இந்த சொல்
நம் அறியாமையை போக்கி நம்மை யார் என்று அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கின்ற ஒரு ஆன்மீக ஆசிரியருக்கே வழங்கப்பெறுகிறது. நம்முடைய பல வகையான சந்தேகங்கள், அச்சங்கள், கவலைகள் ஆகியவற்றிற்கு எது காரணம்? நம்மை நாமே அறிந்து கொள்ளாத அடிப்படையான அறியாமையே காரணம். நம்முடைய அடிப்படை அறியாமையை நீக்கிக் கொள்ளுதலில் யார் நமக்கு உதவி செய்கின்றாரோ அவர்தானே நமக்கு உண்மையான குரு ஆவார். நம் அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வரையிலே இந்த 5 புலன்களே இயங்கி நாம் எதை பார்க்கின்றோமோ அதனுடைய பதிவு, அதிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விளைவுகள், அவற்றினுடைய பதிவுகள், அதை ஒட்டி எழும் செயல்கள், அந்த பதிவுகள் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் இந்த வினைப்பதிவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் அந்த மெய்ப்பொருளாக உள்ள ஆதி நிலையானது அறிவுக்கு பிடிபடவில்லை. நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக பிறந்திருக்கிறோம், எங்கே போக வேண்டும் என்பது நினைவுக்கு வரவில்லை. சூதாட்டத்தில் இறங்கிவிட்ட ஒருவனுக்கு, அந்த மயக்கத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படி குடும்பத்தை பற்றியோ லாப நட்டத்தை பற்றியோ எண்ணம் வராதோ, அதுபோல இன்ப துன்ப என்ற ஒரு சூதாட்டத்தில் நம்மை பற்றி நினைப்பே எழுவதில்லை. இந்த இடத்தில்தான் குருவனுடைய பார்வை, குருவனுடைய நினைவு, குருவனுடைய சொல் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி, குரு என்றால் யார்? குரு என்றால் அவர் தன்னை அறிந்தவர். அவருடைய உதவி இவனுக்கு கிடைப்பதற்கு இங்கே அவன் ஒரு நிமிடமாகிலும் சிந்தித்து இருக்க வேண்டும், தேடி இருக்க வேண்டும். நான் பிறந்து வந்துள்ளேன், என்னை பற்றி எதுவுமே தெரியவில்லையே, தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று இவனாக நினைத்திருந்தாலும் சரி, அல்லது இவனுடைய பெற்றோர்கள் நினைத்திருந்தாலும் சரி, அந்த எண்ணம் நிறைவேறாமல் தொடர்ந்து வந்து இருந்தாலும் சரி, அது கட்டாயம் அதற்குரிய ஒரு குருவை தேடி கொடுத்துவிடும். வெளியிலேயே இருந்து வந்த ஒரு உருவத்தை குரு என்று சொல்வதை விட, ஒரு மனிதனுடைய கர்மா, அவனுடைய செயல், அவனுடைய சிந்தனை, அவனுடைய தெளிவு, அவனுடைய அறிவு வேகம் அவனுக்கு உயர்வு நாட்டத்தை கொடுத்து விடுகிறது. அதுவே குருவையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும் காலத்தாலே. அந்த குருவனுடைய பார்வை, சொல் இவை எல்லாம் சாதகனுடைய உள்ளுணர்வை தூண்டிவிடுகிறது. குரு வந்தவுடனே இவனுடைய பிரச்சனை தீர்ந்ததா என்றால் அதுதான் இல்லை. குருவானவர் பல நியாயங்களை அவ்வப்போது எடுத்து சொன்னாலும் இவனுக்கு அவற்றை நினைவில் நிறுத்தி கொள்ள இயல்வதில்லை. மீண்டும் மீண்டும் முன்னார் செய்தவற்றையே செய்து கொண்டு அதையே பெரிதாக எண்ணிக்கொண்டு இருப்பதினால், பழக்கத்தினால் அந்த பதிவுகளிலே சிக்கி கொண்டிருக்கிறான். இன்னும் சிந்தனையானது உயர்ந்து நான் தேர்ந்து தெளியத்தான் வேண்டும் என்ற அளவுக்கு அழுத்தம் வரும்போது, அந்த எண்ணம் இவனிடத்திலே தோன்றியிருந்தாலும் சரி, கருவமைப்பிலே வந்திருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் குருவனுடைய உயிர் சக்தி இவனுக்கு பாய்ச்சப்படுகின்றது. அதைதான் தீட்சை என்று சொல்கிறோம். தீட்சை என்ன என்றால், அதுதான் சுத்தப்படுத்துவது, பதப்படுத்துதல், முறைப்படுத்துதல். தீட்சையிலே என்ன நடக்கிறது? தாயும் தந்தையும் கீழ்நோக்கி வரையிலே விந்துநாத வெளியேற்றத்திலே மயங்கிய நிலையிலே உணர்ச்சி வயத்திலே கருதரித்து உருவாய் வந்தது. குருவனுடைய சக்தி ஆராய்ச்சி வயத்திலே பிரம்ம ஞானத்திலே தேர்ந்து தெளிந்து உய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே உணர்ந்து தெளிந்து அறிவோடு இந்த உயிர் சக்தி பாய்ச்சப்படுகின்றது. தொடுதல் மூலமாக, கண் பார்வை மூலமாக, நினைவின் மூலமாக, அதாவது ஸ்பரிச தீட்சை, சச்சு தீட்சை, ஞான தீட்சை என்று 3 வகையில் குருவின் உயிர் பாய்ச்சப்படுகிறது. எந்த வகையாக இருந்தாலும் சரி, குருவினுடைய உயிர் சேரும்போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து ஆராய்ச்சிக்கு திருப்பம் உண்டாகின்றது.
அதனால தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் குரு அவசியமாக தேவைப்படுகிறார். மனிதருக்கு ஞானம் வேண்டும், அதற்கு ஏற்ற ஒரு குரு கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் குரு தானாகவே வந்து சேருவார். குருவை பின்பற்றி இறை உணர்வு பெற குருவை பின்பற்றுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.